கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் நமக்கு சண்டே அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா குரூப் 1 அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்னும் ஜூன் 15 அப்படிங்கிற போது நாட்கள் வந்து இன்னும் மே 30 தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. 30 அங்கிட்ட ஒரு 15 45 நாள் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. எது சார்? குரூப் 1க்கு 45 நாள் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஒன்று எடுத்துக்கணும். ஸோ ரெண்டாவது குரூப் 2 குரூப் 4 அப்படிங்கிறப்ப இன்னொரு அதிகபட்சம் ஒரு 75 நாள் தான் கண்ணுக்கு தெரியுது. ஒரு 75 நாள், அதுக்கு 45, இங்கிட்ட வந்து ஒரு 75. ஸோ அந்த பக்கம் குரூப் 4 அப்படிங்கிறதுக்கு ஒரு 100 நாள் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஆனால் நம்ம படிக்கணும், நல்லா படிக்கணும். தொடர்ந்து நம்ம படித்தா தான் அடிக்க முடியும். எழுதிக்கலாம். 27 காஷ்மீரில் தேடுதல் வேட்டை தீவிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடு வீடாக போய் டிஃபென்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? வீடு வீடாக போகிறாங்க. எழுதிக்கணும். காஷ்மீரில் தேடுதல் வேட்டை தீவிரம். ஸோ இந்த சம்பவம் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். என்ன பேசியிருக்கிறோம்? பெகல்காம் இன்சிடெண்ட் எந்த டேட்டில் நடந்துச்சு? ஏப்ரல் 22. எவ்வளோ பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க? 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. சரியா? நிறைய பேர் காயப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து மிக முக்கியமாக இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கொண்டா? லஷ்கர் இ தொய்பா அவங்களுடைய நிழல் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தி ரெசிடென்ட் ஆஃப் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு தான் இதுக்கு பொறுப்பேற்றாங்க. அதிலிருந்து தொடர்ந்து இந்தியா எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் என்ன, மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் வச்சோம். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கம்மா, போத் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? இல்லை ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? மெய்யமே சொல்லுங்கப்பா. மெய்யமே ஓகேவா? கிளியரா? சரி, இல்லைங்களா? அப்போ காஷ்மீரில் தேடுதல் வேட்டை தீவிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுநிலையான விசாரணையில் இணைய தயார் பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறாங்க. நடுநிலையான விசாரணை. ஸோ பதிலுக்கு நேற்றுக்கு பார்டரில் பாகிஸ்தானும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தானும் அட்மிட் பண்ணுங்கப்பா. யாருமா? தீபிகாவா? அட்மிட் பண்ணுங்கப்பா. ஸோ நேற்றுக்கு பாகிஸ்தானும் வந்து பார்த்திங்கன்னா தேடுதல் வேட்டை அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. தீவிரவாதிகள் தாக்குதல்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பயங்கரவாதிகள் தங்கி இருந்ததாக சொல்லி ஒரு 4 வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு. பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவங்களுடைய வீடுகள் அப்படிங்கிறது இடிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் முக்கியமானது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். புல்வாமா தாக்குதல் அப்படிங்கிறது எப்போ? பிப்ரவரி 14. எந்த இயர்? 2019 பிப்ரவரி 14 அப்படிங்கிறது புல்வாமாவுக்கு அப்புறம் இப்போ பெகல்காம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஏப்ரல் 22, 2025 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது காஷ்மீரோட தற்போதைய முதலமைச்சர் யாரு? உமர் அப்துல்லா எந்த கட்சி? தேசிய மாநாடு கட்சி. உமர் அப்துல்லா எந்த கட்சிப்பா? தேசிய மாநாடு கட்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் முக்கியமானது. கடனை வசூலிப்பதில் கடுமை காட்டினால் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் மோதல் நீண்ட கால பிரச்சனை. ஆமாங்க, இது ரொம்ப நீண்ட காலமாக பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. 1960களிலேயே சிந்து நதி உடன்படிக்கை அப்படிங்கிறது வந்துருச்சு. 1952லேயே ஜம்மு காஷ்மீர் யாருக்கு அப்படிங்கிற பிரச்சனை வந்துருச்சு. பிரிக்கப்பட்ட போதே இது நீண்ட கால பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். யார் சொல்லியிருக்கா? டொனால்ட் ட்ரம்ப். யாருங்க அவர்? அமெரிக்காவோட அதிபர். எத்தனையாவது? 47வது. எந்த கட்சி? ரிபப்ளிக் பார்ட்டி, குடியரசு கட்சி. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ பெகல்காம் தாக்குதல் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கண்டனம். எழுதி வச்சுங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சில், செக்யூரிட்டி கவுன்சில். UNO அப்படிங்கிறதோட செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ UNOட செக்யூரிட்டி கவுன்சில் இதில் எத்தனை உறுப்பு நாடுகள் இருப்பாங்க? 10+5, 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் அந்த 5 அப்படிங்கிறது வீட்டோ அதிகாரம் அப்படிங்கிறது, வீட்டோ பவர். அதில் இந்தியாவை சேர்க்க சொல்லி நிறைய நாடுகள் சொல்லியிருக்காங்க. இன்ன வரைக்கும் அதுக்குள்ளே வர முடியல. இந்தியா வர முடியல. குட்டி சின்ன நாடுகள்லாம் இருக்குது. தமிழ்நாடை விட பாப்புலேஷன் கம்மியாக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வீட்டோ பவரில் இருக்குது. அந்த 5 நாடுகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இந்தியா அதுக்குள்ளே வர முடியல. அதனால் அப்படி சீக்கிரத்தில் கலைச்சிருவாங்க. ஐக்கிய நாடுகள் சபை இருந்து யாரும் ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லையே. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடந்துட்டு தான் இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு தான் இருக்குது. வடகொரியா இப்போ இன்றைக்கி கூட மிகப்பெரிய ஒரு போர்க்கப்பல் அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. 400 நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அவங்களுடைய உள்நாட்டு தொழில்நுட்பத்திலே அவன் ஹைட்ரஜன் பாம்பு வச்சுருக்கிறான். ஸோ உலகத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். யார்? நார்த் கொரியா. வடகொரியா அதிபர் யார்? கிம் ஜோங் உன் அப்படிங்கிறவர் தொடர்ந்து அந்த மாதிரி கிம் ஜோங் உன் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ பெகல்காம் தாக்குதல் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கண்டனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹரிகிருஷ்ணன் ஆன் பண்ணிக்கலாமா? ஹரிகிருஷ்ணன் from சிவகங்கை. ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்றது அதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் அண்ட் டேட். 1945 அக்டோபர் 25. அக்டோபர் 25 24. ஓகே சார். அக்டோபர் 24, 1945 தான் UNO அப்படிங்கிறது உருவாச்சு. UNO அப்படிங்கிறதுல முதல்ல ஆரம்பகால உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளவு? ஸ்டார்டிங்கில் 50,
50. அதில் இந்தியா அப்படிங்கிறதும் 50 உறுப்பினர்களில் இந்தியாவும் ஒன்று இருந்துச்சு. அக்டோபர் 30, 19, 45. அதாவது கையெழுத்திட்டது அக்டோபர் 30 கேட்பாங்க. இந்தியா சைன் பண்ண வருஷம் அக்டோபர் 30, 19, 45. ஸோ 50 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இப்போ 193 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஸோ ஐநா சபைக்கு பேர் வச்சவர் யார் தம்பி? சார் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் சார். எஃப்டி ரூஸ்வெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் தான் ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிற பேரை கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிறதுல எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்கு? அவங்களோட அஃபீஷியல் லாங்குவேஜ் 6. சரியா? அவங்களோட அஃபீஷியல் லாங்குவேஜ் என்னது? 6. அதில் இருக்கக்கூடிய துணை அமைப்புகள்லாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அதில் இருந்து ஒரு கொஸ்டின் வருதுன்னு தம்பி. ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா சபை அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கணும். யுனெஸ்கோ எங்கே இருக்குது, யூனிசெஃப் எங்கே இருக்குது, WHO எங்கே இருக்குது, WTO எங்கே இருக்குது, WMO எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் சரியா எல்ஓ அப்படிங்கிறது ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குது, இன்டர்நேஷனல் கோர்ட் எங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுருவாங்க. அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் கேட்டுருவாங்க, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டுருவாங்க. அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் எதை அறிவிச்சிருக்குன்னு கேட்பாங்க. லாவணியான் பண்ணிக்குமா? லாவணி அந்த 2025 அப்படிங்கிறத ஐக்கிய நாடுகள் சபை என்னென்ன ஆண்டுகளாக அறிவிச்சிருக்கு? ஏன்னா 1, 2 அறிவிக்கல, 4 ஆண்டுகளாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபை இந்த 2025ங்கிறத 4 ஆண்டுகளாக அறிவிச்சிருக்காங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. நேற்று கூட நம்ம பார்த்தோம். குரூப் 4 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டினுமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த 100 கொஸ்டினுமே டிஸ்கஸ் பண்ணும்போது அதில் நாட்கள்லேயே 2 கேட்டிருந்தாங்க. டிசம்பர் 10 கேட்டிருந்தாங்களா? என்ன டே? மனித உரிமைகள் தினம் கேட்டிருந்தாங்களா? 1. வேற இன்னொரு டே என்ன கேட்டாங்க? காமராஜர் பிறந்த நாள் என்ன நாளாக அனுசரிக்கப்படுதுன்னு கேட்டிருந்தாங்களா? ஜூலை 15 அப்படிங்கிற கல்வி வளர்ச்சி நாள் கேட்டிருந்தாங்களா? சரி, இயர் அப்படிங்கிறது மில்லட்ன்றதை கேட்டிருந்தாங்களா? மில்லட் சிறுதானிய ஆண்டு அப்படிங்கிறது இந்தியா எப்போ அறிவிச்சிருந்துச்சு? 2018. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் UN அறிவிச்சது. 23 தான் மில்லட். ஸோ இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. வள்ளுவரில் மட்டும் எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க? 4 ஆ 5 கேட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. பேசுங்கம்மா ஆன்லைனில். 4 கொஸ்டின்ஸ் வள்ளுவர் திருக்குறளில் மட்டும் கேட்டிருந்தாங்க. அப்போ ஞாபகம் வச்சு கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க? பெகல்காம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கண்டனம், இந்தியா பாகிஸ்தான் சூழல் ஐநா கண்காணிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போப் பிரான்சிஸ் நேற்றுக்கு தான் அவருடைய உடல் நல்லடக்கம் பண்ணாங்க. எல்லாருமே அதை நிறைய தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. நம்ம இந்தியாவிலிருந்து கலந்து கொண்டவர்கள் அப்படின்றது முக்கியமான தலைவர்கள் அப்படிங்கிறப்ப குடியரசுத் தலைவர் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சிறுபான்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நாசர் அவரும் ப்ளஸ் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவரும் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நேற்றுக்கு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது முக்கியமானது அப்படிங்கிறது. முதுமலை யானைகள் முகாமை பார்வையிட்ட குடியரசு துணைத் தலைவர் எழுதி வச்சுங்க. ஏன்னா அவர் அங்கே தான் வந்திருக்கிறாரு மனைவி கூட. ஸோ வைஸ் சான்சலர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறலாம் கலந்துக்கிட்டாரு. ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிறது தான் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானாவே ஆர்டிகல் என்ன ராஜேஸ்வர்? வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானாவே ஆர்டிகல் 63 சார். ஸோ 63 73. ஏன்னா 52 62 வரைக்கும் பிரசிடென்ட், 52 62 வரைக்கும் பிரசிடென்ட், 63 73 வரைக்கும் தான் வைஸ் பிரசிடென்ட். ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிறது முதுமலை யானைகள் முகாமை பார்வையிட்டு இருக்கிறாரு. இது கேட்பாங்க. முதுமலை யானைகள் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் வருது? நீல்கிரிஸ். என்னங்க? நீல்கிரி அப்படிங்கிற மாநிலத்தில் வருது. ஸோ முதுமலை அப்படிங்கிறது, அந்த முதுமலை அப்படிங்கிறது இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த பூங்காவுக்கு என்ன பேர்? அந்த வனவிலங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த சான்ச்சுரி இருக்கு. அந்த வனவிலங்கு சான்ச்சுரி யாருடைய பேரில் அழைக்கப்படுது? இந்திரா காந்தி. யாருடைய பேரு? இந்திரா காந்தி. முதுமலை யானைகள் முகாமை பார்வையிட்ட நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. உதகையில் நடைபெற்ற துணைவேந்தர் மாநாட்டில் பங்கேற்க வந்திருக்காரு. ஸோ எந்த மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. ஸோ இன்றைக்கி இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு பேப்பரை நம்ம முழுசாக பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறாங்க? கந்தல் சேகரிப்போருக்கான புது வாழ்வு முகாம் மேயர் தொடங்கி வைத்தார். மேயர் அப்படிங்கிறவர் இவர் சென்னையுடைய மேயர் பிரியா அவர்கள் அப்படிங்கிறது. மொத்தம் எத்தனை மேயர்? பெண் மேயர் இருக்கிறாங்க 11 மேயர். மொத்தம் எத்தனை மேயர்கள் இருப்பாங்க? 38 மேயர். ஏன்னா மாநகராட்சி எத்தனை இருக்குது? 27 மேயர் இருக்கணும். அப்போ 27 மாநகராட்சிகள். சமீபத்தில் 2 மாநகராட்சி பேர் என்ன? நல்லா சொல்லுங்க. ராமநாதபுரமும் பெரம்பலூர். கடைசியாக உருவானது ராமநாதபுரமும் பெரம்பலூரும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. கந்தல் அப்படின்னா குப்பை சேகரிப்போர், ஸ்காவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. மாநகராட்சியில் பணிபுரியக்கூடியவங்க ஸ்காவெஞ்சர்ஸ். அதான் கந்தல் சேகரிப்பாளருக்கான புது வாழ்வு சிறப்பு முகாம் அப்படிங்கிறத தொடங்கி வச்சிருக்கிறாங்க 6 பெரிய. அப்போ பெரம்பூரோட
சட்டப்பேரவை உறுப்பினர் இருந்திருக்கிறாரு R.D. சேகர். பெரம்பூர் அப்படின்னு சொன்னாவே ஐசிஎஃப்னாவே இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரியா. அப்போ தமிழகத்தில் இந்தியாவிலேயே ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கே தான் இருக்குது? பெரம்பூரில் தான் இருக்குது. பெரம்பூரில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கந்தல் சேகரிப்புக்கான பொதுவாழ்வு முகாம். யாருங்க அவர்? மத்திய இணையமைச்சர் பெம்மசானி சந்திரசேகர். சென்னை எழும்பூரில் சனிக்கிழமை நடைபெற்ற 15வது ரோஜ்கார் மேளா. எழுதி வச்சுங்க, ரோஜ்கார் மேளா. இது எத்தனையாவது? 15வது. எங்கே நடந்திருக்கு? எக்மோரில். ரோஜ்கார் மேளா. மத்திய அரசு பணிகளில் இணைந்துள்ள இளைஞர்கள் தன்னலமின்றி தேச கட்டுமானத்துக்கு பணியாற்ற வேண்டும் என மத்திய தகவல் மற்றும் தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் பெம்மசானி சந்திரசேகர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. ரோஜ்கார் மேளா கவர்மெண்ட் ஜாப் வாங்கினவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நடத்திருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. ஸோ அடுத்த நியூஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். ஆளுநர் அரசியல் செய்யக்கூடாது வைகோ சொல்லியிருக்காரு. வைகோ எந்த வருஷம் தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தார்? 1994. மதிமுக அப்படிங்கிறது திமுகலிருந்து பிரிஞ்சு மதிமுகவுக்கு என்ன சின்னம் வழங்கப்பட்டிருந்தது? பம்பரம் வழங்கப்பட்டிருந்தது. நீதி கட்சி உருவானது 1916. திராவிட கழகம் உருவானது 1944. திமுக உருவானது 1949. அஇஅதிமுக உருவானது 1972. 72ல் அதிமுக, 73ல் தான் அஇஅதிமுக. அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு தான் அஇஅதிமுக மாத்துறாரு. 77ல் யார் ஆட்சி பிடிக்கிறார்? அஇஅதிமுக ஆட்சி பிடிக்கிறது. 49 செப்டம்பர் 17 என்ன கட்சி? திமுக. ஸோ அது எப்போ ஆட்சி பிடிக்குது? 67. 69ல் யார் இறக்குறார்? அறிஞர் அண்ணா இறக்குறார். அறிஞர் அண்ணா இறந்த போது யாரோ இடைக்கால முதலமைச்சர் இருந்தது? அன்பழகன் கிடையாது. கலைஞர் கருணாநிதி கிடையாது. கதையாம் நெடுஞ்செழியன். யாருங்க? நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவர் இருந்தார். சாதாரண கேள்வி கேட்கும்போது எங்கெங்கேயோ போறீங்க பாருங்க. ஸோ யாருங்க நம்முடைய அந்த மகன் இருக்கக்கூடிய அமைச்சர் பி.கே. சேகர் பாபு என்ன துறை அமைச்சர் இருக்காரு? இந்து சமய அறநிலையத்துறை. இந்து சமய அறநிலையத்துறை தமிழகத்தில் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1925. சாதாரண கொஸ்டின் தான். கௌதம் மேலே கீழே முழிக்கிற. 1925 நான் அசோசியேட் பண்ண சொன்னேன். 1925 ஆர்எஸ்எஸ் எதிரெதிர் துருவங்கள். ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம், கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம், ப்ளஸ் சுயமரியாதை ஒரு பக்கம், இந்த இந்து சமய அறநிலையத்தில் ஒரு பக்கம். மொத்தம் 4 ஈவெண்ட். எல்லாத்தையுமே அசோசியேட் பண்ணலாம். அசோசியேட் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். போட்டித் தேர்வுகளுக்கு அசோசியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மக்களை ஏமாற்றி யாரும் இனி ஆட்சியை பிடிக்க முடியாது. விஜய் சொல்லியிருக்கிறார். தாவேக்காவோட முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது? விக்கிரவாண்டி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். விக்கிரவாண்டி தொகுதியினுடைய தற்போதைய எம்எல்ஏ அன்னியூர் சிவா. முன்னாள் எம்எல்ஏ யார் இறந்தார்? புகழேந்தி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். விக்கிரவாண்டி அப்படிங்கிறது தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட கூப்பாரா. எழுதி வச்சுக்கணும். கூப்பாரா. தமிழக இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட கூப்பாரா. யாருங்க இந்த கூப்பாரா? எழுதி வச்சுக்கோ. ராஜகோபாலன். மகாகவி சுப்பிரமணிய பாரதியுடன் தோன்றிய தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி மணிக்கொடி வாயிலாகவும் பிற பத்திரிகைகள் மூலமாகவும் செழித்து விரிவடைந்து மனம் வீச தொடங்கிய காலத்தில் இம்மறுமலர்ச்சியின் பிரதிநிதிகளாக தன்னை முன்னிறுத்தி கொண்டு படைப்புகளை தந்தவர் கூப்பா ராஜகோபாலன். வசனம், கவிதை, கட்டுரை, சிறுகதை, இலக்கியம், வரலாறு, மொழிபெயர்ப்பு என்று பல விதமாக இருக்கிறது. சிறுகதை மன்னன், சிறுகதை கலைஞர், மறுமலர்ச்சி மன்னன், மறுமலர்ச்சி பரீதி என படைப்பாளர்களாலும் நண்பர்களாலும் அவர் வர்ணிக்கப்படுகிறார். கும்பகோணத்தில் பிறந்திருக்கிறாரு. முக்கியமானது கூப்பா ராஜகோபாலன். சரி, நமக்கு கூப்பா ராஜகோபாலன் நமக்கு வர்றார் பாடப்பகுதியில். எதுக்காக வர்றார்? நமக்கு தமிழில் டெக்ஸ்ட் புக்கில் வந்திருக்காரு. ஏன் கூப்பா ராஜகோபாலன் தமிழ் டெக்ஸ்ட் புக்கில், தமிழில் டெக்ஸ்ட் புக்கில் ஒரு இடத்துல கூட வரலையா கூப்பா ராஜகோபாலன்? சரி, தேடி பிடிச்சி சொல்கிறீங்களா? சிறுகதையினோட மன்னன் அவர் யாரு? வருவார், கண்டிப்பாக வருவார். சிறுகதையில் கூப்பா ராஜகோபாலன் வர்றாரு. முக்கியமான அவருங்க. புதுமை பித்தன் அவர் வந்து புதுக்கவிதையினுடைய மன்னன். நான் கேட்கறது கூப்பா ராஜகோபாலன் அப்படிங்கிறவர் தமிழ் அப்படிங்கிற புத்தகத்தில் வராரா? சிறுகதை, இவருடைய முதல் சிறுகதை விஷாலாட்சி. எழுதி வச்சுங்க. கூப்பா ராஜகோபாலனுடைய முதல் சிறுகதை விஷாலாட்சி. யாரோ வந்து இருக்காங்களா? இன்னும் வெளியே நிற்கிறாங்களா? கேட்டுவாங்க கிளாஸ் பே பண்ணியிருக்காங்களா?
ஸோ குப்பா ராஜகோபாலன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஹீ இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்து யார் சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரும் சூழல் துரைமுருகன். துரைமுருகன் நமக்கு எந்த துறைக்கான அமைச்சராக இருக்கார்? யாருப்பா? முக்கியமான நீர்வளத்துறை அமைச்சராக இருக்காரு. கடன் வசூலிப்பதில் கடுமை காட்டினால் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் பிரதமர் உறுதி கொடுத்துருக்கிறாரு. ஸோ பாதுகாப்பு நடவடிக்கை கிளாஸ் வந்து கட் ஆயிடுச்சா? ஆன்லைனில் இருக்காங்களா? ஆன்லைனில் இருக்கீங்களாம்மா? கிளாஸ் கட் ஆகல. ஓகேப்பா. எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் 2வது நாளாக துப்பாக்கி சூடு. எல்லையோர கிராமங்களில் அறுவடை. சரியா? எல்லையோர கிராமங்கள் அறுவடை. கிராமத்தில் இருக்க அந்த காஷ்மீர் வாழ் மக்கள் அப்படிங்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ இது முக்கியமானது. எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிறது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானில் வெளியேற்றும் நடவடிக்கை உள்ள உட்கார சொல்லலாம். இந்த பேன் பொருளுங்கள் ஏற்படும். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது முக்கியமானது. இன்றைக்கு ஒன்று கரண்ட் அஃபேர்ஸில் வேறு என்ன சார்? வரலாற்றாளர் எம்ஜி நாராயணன் மறைவு எழுதி வச்சுங்க. முக்கியமான தலைவர். ஸோ நாராயணன் அப்படிங்கிறவர் இறந்திருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இவர் வந்து ஒரு ஹிஸ்டாரியன், கேரளத்தை சார்ந்த ஒரு ஹிஸ்டாரியன். கோழிக்கோடு அப்படிங்கிற 92 வயதில் இறந்துருக்கிறாரு. இந்த மாதிரி உள்ளவங்கலாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏதாவது முக்கியமான விருதுகள் வாங்கியிருப்பாங்க. இது மாதிரி நம்ம கேள்வி கேட்டு போயிடுவாங்க, நம்ம கவனிக்காமல் போயிடுவோம். சரி, யாருன்னு பார்ப்போம். ஓகேங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் சண்டை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதான் பேப்பரில் நீங்கள் தெரிஞ்சுட்டு வாங்க. கூடுதல் விஷயங்கள் பேசுவோம். ஒரு 2 minutes அப்படியே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டுருங்க. என்ன சார் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாமா. நீங்கள் அப்படியே கேட்டுட்ருங்க, கேள்வி கேட்டுட்ருங்க. நான் ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன். சரியா? கேள்வி கேளுங்க.